சாந்தி. 13/7/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம், ரிவைஸ் 3/2/2006. கடவுள் மீது உங்களுக்கு உள்ள அன்பால் வீணானவற்றின் பெயரோ அல்லது சுவடோ இல்லாதவாறு உங்களின் ஸ்திதியை சம்பூரணமாக தூய்மை ஆக்குங்கள் என்று பாப்தாதா இறைவனால் நேசிக்கப்படும் எங்கும் உள்ள தனது குழந்தைகள் எல்லோரையும் பார்க்கின்றார். முழு உலகிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மட்டுமே இறை அன்பிற்கான உரிமையை கொண்டவர்கள் ஆகுகின்றார்கள். இறை அன்பு மட்டுமே குழந்தைகளான உங்களை இங்கே வரவழைத்து உள்ளது. கல்பம் முழுவதிலும் இந்த வேளையில் மட்டுமே நீங்கள் இறை அன்பை அனுபவம் செய்கின்றீர்கள். ஏனைய வேளைகளிலெல்லாம் நீங்கள் ஆத்மாக்கள், மகாத்மாக்கள் மற்றும் மத சார்புள்ள ஆத்மாக்களிடம் இருந்து அன்பை அனுபவம் செய்துள்ளீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் இறை அன்பை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆகியுள்ளீர்கள். இறைவன் எங்கே என யாராவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் அளிப்பீர்கள்? தந்தையாகிய இறைவன் எங்களுடன் இருக்கின்றார். நாங்கள் அவருடனேயே வாழ்கின்றோம். இறைவனால் நாங்கள் இன்று இருக்க முடியாது, எங்களாலும் இறைவன் என்று இருக்க முடியாது. நீங்கள் அதிகளவு அன்பை அனுபவம் செய்கின்றீர்கள். இறைவன் உங்களின் இதயத்தில் வாழ்வதாகவும் நீங்கள் அவரின் இதயத்தில் வாழ்வதாகவும் நீங்கள் போதையுடன் கூறுவீர்கள். நீங்கள் இதை அனுபவம் செய்துள்ளீர்கள் தானே? நீங்கள் இதை அனுபவம் செய்துள்ளீர்களா? உங்களின் இதயத்தில் என்ன உள்ளது? நாங்கள் இதில் அனுபவசாலிகள் ஆகாவிட்டால் வேறு யார்தான் அப்படி இருப்பார்கள்? இத்தகைய அன்பின் உரிமையை பெற்றுள்ள குழந்தைகளை காண்பதில் தந்தையும் மகிழ்ச்சியடைகின்றார். எங்கும் உள்ள ஆன்மீக ரோஜாக்களான குழந்தைகள் எல்லோருக்கும் அதிகபட்சமாக தந்தையின் மீது அன்பை வைத்திருப்பதுடன் அதிகபட்சமாக சரீர உணர்விலிருந்து விடுபட்டு இருப்பவர்களுக்கும் பாப்தாதாவின் இதயத்தின் விசேடமான அதி அன்பிற்குரிய குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு தந்தைக்கு சதா சொந்தமான குழந்தைகளுக்கும் ஒருமுகப்பட்ட மனதையும் நிலையான ஸ்திரமான ஸ்திதியையும் கொண்டிருப்பவர்களுக்கும் வெவ்வேறு இடங்களில் வசித்தாலும் விஞ்ஞானத்தின் வசதிகளால் மதுவனத்திற்கு வந்துள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் பாபாவை தனிப்பட்ட முறையில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சகல விசேடமான அதி அன்பிற்குரிய நீண்டகாலம் தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு கல்பமும் இறை அன்பிற்கான உரிமையை பெற்றுள்ள குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் தயவு செய்து இதயபூர்வமான பல மில்லியன் மடங்கு ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் இரட்டை அதிபதிகளான குழந்தைகள் எல்லோருக்கும் பாப்தாதாவிடம் இருந்து நமஸ்காரங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மௌன சக்தியால் ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவத்தை வழங்கும் விசேடமான ஆத்மா ஆகுவீர்களாக. விசேடமான ஆத்மாக்களின் கடைசி சிறப்பியல்பானது ஏனைய ஆத்மாக்களை ஒரு வினாடியில் முக்தியும் ஜீவன் முக்தியும் அடைய செய்வதே ஆகும். அவர்கள் பாதையை மட்டும் காட்டுவதில்லை, ஆனால் ஒரு வினாடியில் அமைதி மற்றும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை வழங்குகின்றார்கள். ஜீவன் முக்தி வாழ்க்கையின் அனுபவம் சந்தோஷமாகும். முக்தியின் அனுபவம் அமைதியாகும். அதனால் உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் ஒரு வினாடியில் அவர்கள் இவற்றை அனுபவம் பெற செய்யுங்கள். இத்தகைய வேகத்தை நீங்கள் கொண்டிருக்கும் போது அவர்களும் விஞ்ஞானத்தை மௌனம் வெற்றி கொள்வதை காண்பார்கள். அப்போது எல்லோருடைய வாயில் இருந்தும் ஆஹா ஆஹா என்ற ஒலி வெளிப்படும். வெளிப்படுத்தலுக்கான காட்சிகள்
உங்களின் முன்னால் தோன்றும். ஸ்லோகம்: தந்தையின் ஒவ்வொரு கட்டளைக்கும் உங்களை அர்ப்பணிக்கும் உண்மையான விட்டில் பூச்சிகள் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மென்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். எப்படி நீங்கள் இப்போது வார்த்தைகளால் வழிகாட்டல்களை கொடுக்கின்றீர்களோ அவ்வாறே சகல செயற்பாடுகளையும் மென்மையான எண்ணங்களால் செய்ய முடியும். விஞ்ஞானிகளால் மேலே விண்வெளியில் இருந்தாலும் கீழே பூமியிலிருந்து வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மேன்மையான எண்ணங்களின் சக்தியால் உங்களால் சகல செயற்பாடுகளையும் செய்ய முடியாதா? எப்படி அவர்கள் பேசுவதன் மூலம் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திக் கொள்கின்றார்களோ அவ்வாறே நீங்கள் மேற்கொண்டு முன்னேறும் போது உங்களின் செயற்பாடுகள் அனைத்தும் எண்ணங்களால் அதே போல் செய்யப்படும். இந்த முறையில் மென்மையான எண்ணங்களின் களஞ்சியத்தை சேமியுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.